கருத்து முதல்வாதியை பாய்க ஏற்பது குற்றமா? இதில் முதன்மையான சிக்கல் என்னவென்றால், பழமைவாத சித்தாந்தங்களை முன்னிலைப்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்வது பிரதான முரண்பாடாகும். பழமைவாத பிரதான முரண்பாடுகளை முன்னிலைப்படுத்துவார்கள். அதனூடாக ஏகாதிபத்தியத்திற்கு முதலாளித்துவத்திற்கு எதிரான முதன்மை முரண்பாடை கேள்வி எழுப்பி போராட மறுப்பது அவர்களின் திட்டமிட்ட சந்தர்ப்பவாத அரசியலின் வெளிப்பாடு. முதன்மை முரண்பாடு எது, பிரதான முரண்பாடு எது, வரையறுக்கப்பட்ட செயல்திட்டத்தில் தெளிவு தன்மை ஒரு போராளிக்கு மிக மிக அவசியம். இது சித்தாந்த பிழை. சந்தர்ப்பவாதம் மாறியிருக்கிறது. கடைசி நமது சித்தாந்தமே எதிரியின் ஆயுதமாக மாறியிருக்கிறது. எனவேதான் சொல்கிறோம், பழமைவாதம் முரண்பாடுகளை தவிர்த்து எரிந்து மண் சார்ந்த மார்க்சியம் அடிப்படையில் புதுமைவாத முதன்மை முரண்பாடுகளை ஆயுதமாக்கி போராட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அது உயிருள்ள உயிரற்ற எந்த பொருளாக இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கு விசை எதை ஆள்கிறதோ அதை பொறுத்து இயக்கம் முன்ன நகரும். அதே போன்றுதான் கருத்து முதல்வாதத்தின் தத்துவார்த்தங்களில் புரட்சிகர சக்திகள் அதை ஆட்டுவிக்கவில்லை என்றால் அது முன்னோக்கி நகராது, மூட நம்பிக்கையாக மாறி அழியும். இந்த கருத்து முதல்வாத இயங்கியல் சித்தாந்தம் மதத்திற்கும் பொருந்தும். அதுவே மூடநம்பிக்கை. நாம் மதத்தை பொறுத்தவரை இறையில் கோட்பாடும் பகுத்தறிவு ஆராய்ந்த கலாச்சாரங்களையும் பண்பாட்டு வாழ்வியல் நெறிமுறைகளையும் எப்பொழுதும் ஆதரிப்போம். ஆனால் மூட நம்பிக்கையை ஒருபோதும் ஆதரிப்பது இல்லை. தெளிவு தன்மை கருத்து முதல் வார்த்தை இயங்கியல் கோட்பாடு. நாம் சாதிய தீண்டாமையும் மத தீண்டாமையும் தவறு, அதை ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. ஆனால் இன்றுவரை தீண்டாமை தொடர்வதற்கான கட்டமைப்பான உற்பத்தி கட்டமைப்பை நாம் கேள்வி எழுப்ப மறுப்பது முற்போக்காக. நாம் சாதிய தீண்டாமையை ஆதரிப்பது பொருளே. சாதியை தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால் அதன் உற்பத்தி கட்டமைப்பில் உள்ள வருகை தீண்டாமை அடைய வேண்டும். உற்பத்தி கட்டமைப்பு சோசியலிச கட்டமைப்பாக மாற்றி கட்டமைக்கப்படும் போதே இத்தகைய பிரச்சினைகள் தீர்வுக்கு உள்ளாக்கப்படும். எனவேதான் கூறுகிறோம், பிரதான முரண்பாடுகளை முன்வைத்து முதன்மை முரண்பாடு கேள்வி எழுப்ப மறுப்பது ஒரு திட்டமிட்ட முதலாளித்துவத்தின் ஆயுதமாக சந்தர்ப்பவாத அரசியலே. எளிமையாக தட்டையாக விளக்க வேண்டுமென்றால், ஒரு இந்தியாவில் பொறுத்தவரை ஒரு சிறுபான்மையான இஸ்லாமியரும் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலித்தோ இவர்களின் தீண்டாமைக்கு காரணமாக கூறப்படும் இந்து மத அடிப்படைவாதத்தை ஏற்பது ஆகப்பெரும் துரோக குற்றம் என வரையறுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு இஸ்லாமியரோ ஒரு தலித்தோ தனது தீண்டாமை நீடிப்பதற்கு காரணமான உற்பத்தி கட்டமைப்பில் முதலாளித்துவ கட்டமைப்பில் உள்ள வர்க்க தீண்டாமையை கேள்வி எழுப்பாமல் நகர்வது ஆகப்பெரும் குற்றம். சாதியத்தின் தமையும் மதத்தின் நாம் சரி என்று போதிக்கவில்லை, அது தவறு. ஆனால் அதைவிட முக்கிய பிரச்சனையாக உள்ள முதலாளித்துவத்தின் வர்க்க தீண்டாமைக்கு எதிராக போராடுவதே முதன்மை பிரச்சனையாகும். அதற்கு துணை நிற்க வேண்டியது நமது கடமை ஆகும். உண்மையில் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் சாதிய தீண்டாமை ஒழிப்பில் இல்லை, அதன் உற்பத்தி கட்டமைப்பில் உள்ள வர்க்க தீண்டாமை ஒழிப்பில் உள்ளது. எனவே வர்க்க தீண்டாமைக்கு எதிராக போராடுவோரோடு துணை நிற்க வேண்டியது நமது கடமை இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மனுநீதியை முன்வைத்து அதன் தீண்டாமை நடைமுறைப்படுத்திய இந்து மத அடிப்படைவாதிகள் குற்றவாளிகளே, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது சாதி மதம் எதிர்ப்பை மட்டும் முன்வைத்து முதலாளித்தத்திற்கு துணை போகும் போலி துரோக முற்போக்குவாதிகள் சரியானவர்கள் என வரையறைப்பது அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் செய்யும் ஏகாதிபத்திய குற்றங்களையும் பொருளாதார குற்றங்களையும் துணை போவது ஆகப்பெரும் குற்றம் இல்லையா? இஸ்லாமியர்கள் தலித் விடயத்தை பார்த்தோம். இப்போது கம்யூனிஸ்ட்களின் விடயத்தை பார்ப்போம். தாங்கள் கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்கள் முற்போக்கு கொள்கையை நிலைநிறுத்தி தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அடிப்படைவாதத்தையும் நாத்திகத்தையும் மட்டுமே கையில் எடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உழைக்கும் மக்களின் பிரச்சினை பற்றி ஒருபோதும் கேள்வி எழுப்புவதில்லை. மக்கள் மீது நிகழ்த்தப்படும் உழைப்பு சுரண்டலை, ஏகாதிபத்திய சுரண்டலையும் கேள்வியை எழுப்பாமல் திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் முரண்பாடுகளை முன்வைப்பது ஆகப்பெரும் குற்றம் இல்லையா?
ஒரு கம்யூனிஸ்ட் மத அடிப்படைவாத கட்சி ஆதரிப்பது தவறு, ஆனால் அவர்கள் ஆதரிக்கும் முற்போக்கு கட்சியை வர்க்க தீண்டாமைக்கும் உழைப்பு சுரண்டலுக்கும் ஏகாதிபத்திய பொருளாதார போர் குற்றங்களுக்கும் துணை போவதை ஆதரிப்பது சரியோ? மண் சார்ந்த மார்க்சியத்தை அடிப்படையில் இந்தியாவின் நிலவியல் தன்மை கேட்ப கருத்து முதல்வாக அடிப்படை கொண்ட ஒரு கட்சி ஆதரிப்பதில் என்ன தவறு உள்ளது? நாத்திகம்தான் உண்மையான தூய்மைவாத அரசியல் என்றால், உலகில் ஏதேனும் ஒரு நாட்டில் நாத்திகத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தியதை புகைப்பிடித்து காட்ட இயலுமோ? நாத்திகம் என்று பேசும் நீங்கள் உங்கள் மாநில ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மதத்திற்கு எதிராக, சாதிக்கு எதிராக அதிரடி புரட்சிகர சட்டங்களை நிறைவேற்ற முடியுமோ? அல்லது நிறைவேற்றியதற்கு வரலாற்று காரணங்கள் உண்டு. ஒருபோதும் அது நிகழ்த்திடாது. முற்போக்கு இடதுகளை பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் தங்கள் இருப்புக்கு கேள்விக்குள்ளாகுது அப்பொழுதெல்லாம் எதிர்ப்பவர்களை அடக்கவும் தங்கள் முற்போக்கு முகமொழியை அரிதான பூசிக்கொள்ளவும் இது போன்ற சீர்திருத்த அரசியலை பேசுவார்களே ஒழிய இவர்கள் ஒருபோதும் தீர்வு காணுவார்கள் அல்ல. அதேபோல திராவிடம் சார்ந்த பிரச்சினை முன்வைப்போம். திராவிடம் என்ற கருத்தியலை முன்வைத்து தமிழ் தேசிய இன கருத்திலை அழைப்பது சரியோ? திராவிடம் என்ற நில வரையறை வைத்து உலகத்தின் மிக மிக தொன்மையான முற்போக்கு தேசிய இனத்தின் கலாச்சார கூறுகளையும் அவர்களின் மரபுகளையும் அழைப்பது சரியோ? திராவிடம் மத எதிர்ப்பும் முன்வைத்து தமிழ் தேசிய இனத்தின் பண்பாட்டு வரையறையும் வாழ்வியல் கோட்பாடுகளையும் கலாச்சார விழுமியங்களையும் அழைப்பது சரியோ? தாங்கள் திராவிடர்கள் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய இனத்திற்கு எதிராக இருப்பதை விட கருத்து முதல்வாத சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய இனத்தை காப்பது தவறில்லை. அதேபோன்று பெண்ணிய விடயத்தை பார்ப்போம். கருத்து முதல்வாதத்தின் அடிப்படையில் மதம் பெண்ணை அடிமைப்படுத்துகிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். மாற்று கருத்து இல்லை. அது ஆகப் பெரும் குற்றம். ஆனால் பெண்ணியம் என்ற போர்வையில் பின்னவளத்துவத்தையும் பெண் சுதந்திரத்தையும் போதிப்பதுதான் பெண்ணியமா? பெண்ணியம் என்ற முறையை முன்வைத்து ஒரு தேசிய இனத்தின் பண்பாட்டு கலாச்சார வாழ்வியல் விழுமியங்களை அடிப்பதுதான் பெண்ணியமா? பெண்ணியம் என்பது உற்பத்தி கட்டமைப்பில் உழைக்கும் மகளிரின் விடுதலையே பெண்ணியம். ஆனால் உற்பத்தி கட்டமைப்பு நிகழ்கின்ற மாற்றத்தைப் பற்றி ஒருபோதும் கேள்வி எழுப்பாதே. மதம், சாதி என்ற பிரதான முரண்பாடுகளை மட்டும் முதன்மை முரண்பாடான முதலாளித்துவத்தையோ ஏகாதிபற்றோயோ உற்பத்தி கட்டமைப்பு நிகழும் உற்பத்தி சுரண்டலையோ வர்க்க தீண்டாமையோ கேள்வி எழுப்ப மறுப்பது இது திட்டமிட்ட பெண்ணியம் என்ற போர்வையில் உள்ள முற்போக்கு அரிதாரம் பூசிய பின்ன வினத்துவோமே. எனவே இந்த நிலையில் இருந்து கருத்து முதல் மாதம் என்றோ கூறப்படும் மதத்தின் அடிப்படையில் மூட நம்பிக்கைகளை தவிர்த்து முதலாளித்துவத்திற்கு எதிரான போர்க்களத்தில் பெண்ணியவாதிகள் இணைத்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கப் போகிறது? முற்போக்காக பேசி தன் இனத்தை அழிப்பவர்களை விட மண் சார்ந்த மார்க்ஸ் அடிப்படையில் சந்தர்ப்பவாத கருத்து முதல்வாதம் பேசி இனத்தின் விடுதலைக்கு பாடுபடுவதில் தவறில்லை. அதேபோன்று ஏகாதிபத்திய குற்றங்கள், போர்க்குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள் பற்றிய விடயங்களை பார்ப்போம். இந்தியாவை பொறுத்தவரை பாஜக ஒரு மத அடிப்படைவாத கட்சி. மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது தவறும் இல்லை. காரணம் கருத்து முதலாவது அடிப்படைகள் சித்தாந்த நெறிமுறை கொண்ட கட்சி என்பதனால். பாஜக ஒரு மத அடிப்படைவாத கட்சி. அது பாபர் மசூதி என்ற மலர் கலவரத்தை உருவாக்கியது. அதேபோல கோத்ரா ரயில் விபத்து, பிபிஸ் பானு வழக்கு போன்றவைகளை உருவாக்கியது. அது இன சுத்திகரிப்பு கட்சி என்பவைகள் குற்றச்சாட்டு. இது தவறு. இதை தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிகாரத்திற்கு வந்த 10 ஆண்டுகளுக்குப் பிறகு ஏதேனும் இன சுத்திகரிப்பு நிகழ்ந்துள்ளதா? நீங்கள் நாத்திகம் என்ற போர்வையில் பாஜகவை எதிர்க்கிறீர்கள். ஆனால் எளிமையாக இன சுத்தி இருப்பு செய்த காங்கிரஸை எவ்வாறு ஏற்கிறீர்கள்? மத தீண்டாமை விட இன அழிப்பு ஆகப் பெரும் புனிதம் ஆகிவிட்டதா? கண்ணெதிரே இலங்கை பழி தீர்த்தார்கள். பஞ்சாபை படித்தீர்கள். காஷ்மீரை பழி தீர்த்தார்கள். பசுமை வேட்டை என்ற பெயரில் மாவோயிஸ்ட் நக்சல் ஆயுத குழுக்களை இன சுத்திகரிப்பு செய்தார்கள். தேசிய இனங்களை, விடுதலைகளை நசுக்கினார்கள். இவைகள் எல்லாம் குற்றமில்லை. இது குற்றவாளிகளை ஆதரிப்பதுதான் முற்போக்கு என்றால் இப்படி ஆதரவாளர்கள்தான் ஆகப் பெரும் குற்றவாளிகள் என்பது உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும்.
இதே காங்கிரஸ் ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷாரோடு சேர்ந்து இந்தியாவின் விடுதலைப் போராட்டத்தை ஒதுக்கினார்கள். காந்தி நேரு போன்றவர்களை உளவாளியாக செயல்பட்டு உண்மையான விடுதலைப் போராளிகளான சுபாஷ் சந்திரபோஸ் கம்யூனிஸ்டுகளை அழித்து நாட்டை கைப்பற்றி இலங்கை காஷ்மீர் போன்ற திட்டமிட்ட எல்லை வரையறை பிரச்சினைகளை உருவாக்கினார்கள். பல 100 ஆண்டுகளாக பிரிட்டிஷாரின் பொருளாதார குற்றங்களுக்கு துணை நின்றார்கள். அதற்காக நாட்டில் வளர்ச்சியை அடித்து மக்கள் மீது எமர்ஜென்சியை திணித்து இன்னும் சுத்திகரிப்பையும் இன அழிப்பையும் திட்டமிட்டு நிகழ்த்தி அடித்தார்கள். இவர்கள் ஆக பெரும் புனிதர்களா? இவர்களை ஆதரிப்பது சரி, ஆனால் பாஜகவை ஆதரிப்பது தவறோ? முற்போக்கு என்பது முற்போக்கான பக்கம் நிற்பது, கொள்கை சமரசம் என்று நிற்பது. ஆனால் கொள்கையை முன்வைத்து இதுதான் சமரச கொள்கை என்ற போலி வேடத்தை அணிந்து மக்களை முற்போக்காக அழைப்பது அல்ல. இந்த உண்மையான கொள்கையை, அரசியலை உணர்ந்து கொண்டவர்கள், உண்மையான சித்தாந்தவாதிகள் பக்கம் நிற்பது குற்றம் என கற்பிப்பது மிகப்பெரிய குற்றம். நாம் கொள்கை சமரசம் செய்வதுதான் கொள்கை என்று கற்பிக்கவில்லை. பழமைவாத பிற்போக்குத்தனமான முதலாளி தூக்கத்தின் ஆயுதமாக முற்போக்கு கருத்துக்களை தூக்கி எறிந்து அதைவிட ஆக சிறந்த கருத்தும் முதல்வாத சித்தாந்த அடிப்படையான கொள்கையை முன்வைத்து நாம் கொள்கையை, அரசியலை முன் வைக்கிறோம். இதை சரியாக கண்டறிந்த முற்போக்கு வாதிகள் எது சித்தாந்தம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். இது உண்மையான சித்தாந்தவாதிகள் ஒருபோதும் கருத்து முதல்வாதியிலே ஆதரிப்பதில் கூனி குறுகி நிற்பதில்லை. எதிரிகளோடு சமரசமாக செயல்படாமல் சித்தாந்த அடிப்படையில் போர் புரிவது ஆகச் சிறந்த முற்போக்கு அரிசி என்பது விளங்கிக் கொள்ள இயலும். எனவேதான் இறுதியில் கூறுகிறோம், கருத்து முதல்வாதிகளை ஆதரிப்பதில் எந்த தவறும் இல்லை. அதுதான் உண்மையான சித்தாந்தம்.